பாரதி ராஜா மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து பேசலாம். பாரதி ராஜாவின் மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். பாரதி ராஜாவின் உடலுக்கு மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மேலும் எனக்கு முகவரி கொடுத்தவர் பாரதி ராஜா என்று கவுண்டமணி தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். நடிகர்கள் சிவகுமார், சூர்யா நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். பாரதி ராஜாவின் மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். பாரதி ராஜா உடலுக்கு சீமான் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவுக்கு இபிஎஸ் தனது இரங்கலை தெரிவித்தார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். பாரதி ராஜாவின் மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து தனது இரங்கலை தெரிவித்தார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். நடிகர் சரத்குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். உங்களுடைய இரங்கல் குறிப்பை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சார். நான் வெளியூர் வந்தனால நான் நேரடியாக சென்று அவருக்கு மரியாதை செலுத்த முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றேன். காலையில் மனைவி வந்து உடனே காலையிலே ஃபோன் பண்ணி நான் நேராக போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீமான பெரிய அதிர்ச்சி. அதிர்ச்சின்னு சொல்லும் போது அவருடைய பழகிய நாட்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். நடிகர் சரத்குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். உங்களோட இரங்கல் குறிப்பை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சார். இந்த செய்தியை நான் காலையிலே என் மனைவி வாயிலாக தெரிந்து கொண்டேன். ஏன்னா நான் ஊர்ல இல்ல. எந்த அதிர்ச்சியும் வேதனையுற்றம் தான் சொல்லணும். ஏன்னா எங்க குடும்பத்தின் அங்கம் சொல்லணும். ஏன்னா ராதிகாவோட வளர்ச்சி தொடர்ந்து அவரை பற்றி பேசிட்டு கேட்கும் போதும் பல முறை இல்லத்துக்கு வருகிற தந்தைகளுடன் உணவருந்திய நாட்களில் நினைத்து பார்க்கும் போதும் ஒரு நல்ல மனிதர், மையம், இயக்குனர் மையம், ஜாம்பவானே சொல்லணும். அதே உலகத்தில் வந்து இன்றும் அழியாத புகழை மக்கள் மனதிலே ஆழமாக பதித்திருப்பவர் தான் இமயம் பாரதிராஜா அவர்கள். இந்த பேரிழப்புன்னு சொல்லணும். அதுவும் எங்களுக்கெல்லாம் எப்படின்னா அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லும் போதே நாங்கள் ரொம்ப வருத்தம் அடைந்தோம். இறுதியாக அவர் வந்து நான் 2 மாதத்துக்கு முன்பு வீட்டுக்கு வருகை தந்து நலம் விசாரித்து விட்டு சென்றார். நாங்கள் அவரை நலம் விசாரிக்க அவரைகளோ வந்து ரொம்ப நாளாச்சு பார்க்கணும்னு சொல்லி வந்துருந்தாங்க. அது இல்லாம ராதிகா அவர்கள் வந்து நேரடியாக அவரை சந்தித்த போது 1 மாத காலம் இருக்கும். 1 மாத காலம் நினைக்கிறேன். தாய்க்கிளியை பற்றி அப்பயும் உடல்நலம் சரியில்லாத போதும் அவருக்கு பெரிய பெரிய வரணும்னு சொல்றதை பார்க்கும்போது எப்படி கலை அவருள் இருந்தது என்றுதான் நான் நினைச்சு பார்க்கிறேன். தனது சரியில்லாத போதும் திரையுலகத்தை பற்றியும் திரையில் வருகின்ற திரைப்படங்களை பற்றியும் படைப்புகளை பற்றி செய்து கொண்டிருக்கின்ற மாமுடியார் வாழ்ந்த மனிதர் புகழ் என்றும் நீக்காது, என்றும் பசுமையாக மனதில் நிலைத்திருப்பார் என்று மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். மிகுந்த ஒரு வேதனை அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவர்கள் அனைத்து ரசிக பெருப்புகளுக்கும் உலகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் அவர் குரலை இனி நாம் கேட்க முடியாது. இனிய தமிழ் மக்களே என்று சொல்கின்ற வார்த்தையை இனி நாம் கேட்க முடியாவிட்டாலும் அது நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் தான் சொல்ல முடியும். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.
பாரதி ராஜாவின் உடலுக்கு இளையராஜா நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். அவரின் உடலுக்கு இளையராஜா நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். திரையுலகினர் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாரதி ராஜாவின் உடலுக்கு இளையராஜா அஞ்சலி செலுத்தி வருகிறார். பாரதி ராஜா உடலுக்கு சீமான் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பாரதி ராஜா உடலுக்கு தற்போது இளையராஜா நேரில் அங்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிறார். பாரதி ராஜாவின் மறைவுக்கு நடிகர் சரத்குமார் தனது இரங்கலை பதிவு செய்தார். பாரதி ராஜாவின் உடலுக்கு இளையராஜா நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். திரையுலகினர் திரண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். மேலும் பேசுவதற்காக செய்தியாளர் ரகுபதி இணைப்பில் இருக்கிறார். ரகுபதி, மேலும் இது பற்றி பேசலாம். இயக்குனர் இமயம் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடியவர் இயக்குனர் பாரதி ராஜா தனது 84 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மறைவிற்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் என பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் சரத்குமார், ராதிகா, வைரமுத்து, சூர்யா, கபிலன் வைரமுத்து, சுகன்யா, இயக்குனர் பேரரசு, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், வைரமுத்து, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதேபோல் இசையமைப்பாளர் இளையராஜா, இசையமைப்பாளர் கங்கை அமரன் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதேபோல் நடிகர் சூர்யா, சிவகுமார், கபிலன் வைரமுத்து உள்ளிட்டோர் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல் தமிழ் சினிமாவில் இவர் ஆற்றிய பங்கு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு சாதனை என்றும் சொல்லப்படுகிறது. இவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவருடைய பணியாற்றி வந்த அல்லது பழகிய நினைவுகளை ஒவ்வொருவராக அந்த அஞ்சலி செலுத்திவிட்டு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ் சினிமாவில் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். 70-80 காலகட்டங்களில் முன்னணி இயக்குநர்களாக இருந்து வருகிறார். அதே போல் 90களில் முன்னணி இயக்குநராக இருந்த இயக்குநர்கள் பலரும் இவரிடம் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது குறிப்பாக சித்ராலட்சுமணன் போன்ற முன்னணி இயக்குநர்கள் இவரோடு பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக பாரதி ராஜா அவர்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பிறகு வீட்டிலிருந்தே சிகிச்சை பெற்று வந்தார். தொடர்ந்து மருத்துவர் கண்காணிப்பில் இருந்தபடி இருந்தவர் தற்பொழுது இன்று அதிகாலை அவருடைய உயிர் பிரிந்ததாக சொல்லப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.